என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு ஒரு அவசரமான செய்தியைத்தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ வணங்கிய ஒரு தெய்வம் இப்பொழுது நீ சொன்ன ஒரு வார்த்தையினால் உன்னை விட்டு விலகி நிற்கின்றது. நான் சொல்கின்ற வார்த்தையை புரிந்து கொண்டு அவரை மீண்டும் நீ உன் அருகில் வரவழைக்க வேண்டும். நீ வணங்குகின்ற ஒரு ஆண் தெய்வம் இத்தனை காலமும் உனக்கு ஒரு துணையாக இருந்த ஒரு தெய்வம் இப்பொழுது உன்னை விட்டு விலகி நிற்கின்றது என்றால் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். எக்காரணத்தை கொண்டும் என் குழந்தை இதை நம்ப முடியாது ஒரு விஷயம். உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சில உண்மைகளை நீ இத்தனை காலமும் உணராமல் இருந்து விட்டாய். ஆனால் இப்பொழுது இந்த அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு சொல்லித்தர வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான வாழ்க்கை என்ன கொடுத்திருக்கின்றது என்பதை பற்றி நீ யோசித்து அதிலிருந்து உனக்கான விஷயங்களை எல்லாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதும் இந்த வாழ்க்கை இப்படித்தான் இருக்கின்றதா என்று வருத்தப்படாமல் நாம் செய்கின்ற சில தவறுகளை நாம் நிச்சயமாக திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் உனக்கான நன்மைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி வருத்தப்படாதே. இனி நடக்கப் போவது என்னென்ன தொடங்கும். ஒரு ஆண் தெய்வம் நமக்கு துணையாக இருப்பது என்பது எத்தனை பலம். ஆனால் அவர்களை நீ ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி உன்னை விட்டு விலக வைத்திருக்கின்றாய் என்றால் அது இந்த வாழ்க்கையில் நீ செய்த மிகப்பெரிய தவறு. இந்த தவறை நீ ஒரு பொழுதும் செய்யக்கூடாது. நீ செய்த இந்த தவறை திருத்திக் கொள்வதற்கு அம்மா ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றேன். இந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி நீ இதிலிருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து விட வேண்டும். இல்லை என்றால் இதன் பிறகு வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் நீதான் பொறுப்பாவாய் என்பதை புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நீதான் தீர்வினை தேட வேண்டும். என் குழந்தையே, எல்லா நிலையிலும் இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். ஆனால் தெய்வமே உனக்கு முன்னால் வந்து இதையெல்லாம் எடுத்து சொல்லும் பொழுது நீ என்னவென்று புரிந்து கொள்ளாமல் சென்றுவிடக்கூடாது. உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது. இந்த நொடியிலிருந்து நீ எதையெல்லாம் பெற நினைக்கின்றாயோ அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதும் போல உனக்கென்று இந்த தாயானவள் நான் உனக்கு துணையாக இருப்பேன். என் குழந்தையே, நாம் போகின்ற பாதைகளில் நாம் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் சொல்கின்ற சொல் இன்னொருவரின் மனதை காயப்படுத்தக்கூடாது. அதிலும் குறிப்பாக ஒரு மனிதரை காயப்படுத்துவதற்கும் ஒரு தெய்வத்தை காயப்படுத்துவதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது அல்லவா? ஒரு தெய்வத்தையே காயப்படுத்தி விட்டாய் என்று நான் சொல்லும் பொழுது நிச்சயமாக அதை நீ சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். என் குழந்தையே, என்ன நடந்தது என்பதை நீ என்ன செய்தாய் என்பதையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நடக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நீ சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது. என் குழந்தையே, எந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ தெரிந்தும் புரிந்தும் கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்ள தொடங்கினாலே சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களிலும் இருந்து
உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விடும். நீ எதிர்பார்க்கின்ற சந்தோஷங்களும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களும் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். யாரும் உனக்கு எந்த வகையிலும் துன்பத்தை கொடுத்திருக்க மாட்டார்கள். நாம் இங்கே ஒவ்வொருவரும் நமக்கு தெய்வத்தின் துணை இல்லை என்று வேண்டி விரும்பி நிற்கின்ற இந்த நேரத்தில் நமக்கு துணையாக இருப்பவர்களை நாம் அனுப்பியிருக்கின்றோம் என்பது எத்தனை கடினமான ஒரு விஷயம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் இந்த தாயானவள் இதனை உன்னிடத்தில் நான் சொல்லாமல் விட்டால் நிச்சயமாக நீ மீண்டும் அவர்களை திரும்ப உன் வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து விடுவாய் என்று நான் உன்னிடத்தில் சொல்ல ஓடோடி வந்திருக்கின்றேன். நான் சொல்கின்ற வார்த்தையில் இருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொண்டு இதிலிருந்து எப்படி நீ மீண்டு வர வேண்டும் என்பதையும் தெரிந்து கொண்டு நிச்சயமாக இனி எந்த துன்பங்களும் உன்னை வந்து சேராமல் நீ உன்னை காத்து கொள்வாய் என்பதில்தான் எனக்கு இந்த செய்தியை இப்பொழுது உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றேன். நல்ல மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நீ பெற வேண்டும். நல்ல திருப்பங்களை நிச்சயமாக நீ காண வேண்டும். உனக்கு தெய்வத்தின் துணை எப்பொழுதும் இருக்க வேண்டும். நான் சொல்கின்ற விஷயங்களை முதலில் கவனித்துவிட்டு அதன் பிறகு எந்த தெய்வம் இப்பொழுது உன் மீது கோபம் கொண்டிருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு நாளுமே நாம் பேசுகின்ற பேச்சிலிருந்து நம்மை யார் என்று மற்றவர்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள். உன்னிடத்திலிருந்து நீ நன்றாக இருக்கின்றாயா என்று ஒருவர் கேட்கும் பொழுது நான் நன்றாக இருக்கின்றேன் என்று சொல்வதற்கு நன்றாகத்தான் இருக்கின்றேன் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது அல்லவா? பேச்சு தோணியிலேயே ஒருவரினுடைய உண்மையான குணம் எப்படியெல்லாம் இருக்கும் என்று தெரிந்துவிடும். இப்படித்தான் இப்பொழுதும் உன்னுடைய உண்மையான குணம் என்னவென்று மற்றவர்களுக்கு தெரிய தொடங்கும். நீ பேசும் பொழுது எத்தனை கவனமாக பேசுகின்றாய் என்பதை பொறுத்துத்தான் இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் உன்னை தேடி வரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. ஏனென்றால் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வந்திருக்கின்றது. ஆனால் உனக்கு நேரம் சரியில்லை என்றால் நீ பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் தவறாகத்தான் விழுந்திருக்கும். அது நீ சொன்ன மற்றவர்களுக்குத்தான் பாதிப்பே தவிர உனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நாம் செய்த தவறு என்ன என்று உன்னை திருத்திக் கொள்ள முயற்சி செய்து விட்டாயேயானால் தெய்வம் உனக்கு இரக்கம் கொள்ளும். இல்லை என்றால் நீ சொன்னது சரிதான் என்று பிடிவாதத்தில் நின்று கொண்டிருப்பாயானால் தெய்வம் உன்னை கண்டு கொள்ளாமல் சென்றுவிடும். அப்படி என்ன தெய்வம் உன்னை விட்டு விலகி நிற்கின்றதே? எந்த தெய்வம் உன்னுடைய வார்த்தைகளை கேட்டு கோபம் கொண்டிருக்கின்றது என்பதை நீ நிச்சயமாக இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, யார் என்று நான் சொல்கின்றேன், கவனமாக கேள். ஒரு ஆண் தெய்வத்தை கையெடுத்து வணங்குகின்றாய். உனக்கு காவல் தெய்வமாக நின்று கொண்டிருக்கின்றார். உன்னுடைய குலசாமியாக இருக்கின்றார். இவர் இத்தனை நாளும் உனக்கு செய்யாத விஷயங்கள் கிடையாது. உனக்கு ஏற்பட்ட எத்தனையோ பாதிப்புகளில் இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த எத்தனையோ துன்பங்களில் இருந்தும் உன்னை காப்பாற்றி இருக்கின்றார்கள். பல சோதனைகளும் பல கஷ்டங்களும் உன்னை ஆளாக்கி பார்த்த உன்னுடைய எதிரிகளிடமிருந்து உன்னை துரோகிகளிடமிருந்தும் உன்னை வாழ்க்கையில் மீட்டு கொடுத்திருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட ஒருவர் அந்த கருப்பண்ண சுவாமி அல்லவா? என் பிள்ளையே, சில நாட்களாக உனக்கு வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் பிரச்சனைகளும் தொடர்ந்து வருகின்றது என்பதற்காக நீ இவர்களின் கோபத்தில் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாய். உன்னை நம்பி என்ன பலன்? நீ எனக்கு என்ன செய்தாய்? நான் இத்தனையும் உன்னை வணங்கியும் என் குடும்பமே உன்னை நம்பியும் எங்களை நீ கைவிட்டு விட்டாய் என்று சொல்லி அவர் மீது நீ கோபம் கொண்டாய். இது உண்மைதானே? என் குழந்தையே, நீ கோபப்படுவது தவறு கிடையாது. உனக்கு உரிமை இருக்கின்றது. ஆனால் நமக்காக இருக்கின்ற ஒரு தெய்வத்தை, நமக்கென்று நம் வாழ்க்கையில் ஓடோடி வந்து நிற்கின்ற ஒரு தெய்வத்தினை நமக்கு எதுவுமே செய்யவில்லை என்று சொல்வது அவர்கள்தான். வாழ்க்கையிலிருந்து நமக்கு எந்த பலனும் இல்லை என்றும் சொல்வதும் அவர்களின் மனதை நிச்சயமாக ரணமாக்கிவிட்டது என்பதுதான் உண்மை.
இனிமேலாவது இப்படி ஒரு வார்த்தைகளை நீ உபயோகிக்காமல் அவரிடம் சென்று அவர் பாதத்தை தொட்டு வணங்கி நீ மன்னிப்பு கேட்க வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய நல்ல மனதிற்கு நீ நன்றாகத்தான் இருப்பாய். இப்படியெல்லாம் வார்த்தைகளை ஒரு நாளும் நீ விட்டுவிடக்கூடாது. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.